Hi friends, welcome to Tara's channel. இந்த வீடியோவில் ஆந்திரா ரெசிபியான பெசாரட்டு தோசை அல்லம் சட்னி, அதாவது இஞ்சி சட்னி. இந்த காம்போ ரொம்ப சூப்பராக இருக்கும். எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பெசாரட்டு தோசைக்கு ஒரு கப் பச்சை பயிறு, 1/4 கப் பச்சரிசி, தேவையான அளவு தண்ணி ஊற்றி 4 to 6 hours வரைக்கும் ஊற வைக்கணும். இப்போ இதை வாஷ் பண்ணி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாம். இது கூட 1 இன்ச் இஞ்சி, உங்கள் காரத்துக்கு ஏற்ற அளவு பச்சை மிளகாய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. மாவு நல்லா ஸ்மூத்தாக அரைச்சாச்சுங்க. இப்போ இதில் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்துக்கலாம். இப்போ இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு சட்னி எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சூடானதும் 2 இன்ச் இஞ்சி பொடியாக நறுக்கி சேர்த்துக்கோங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாய் சேர்த்துக்கோங்க. லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கலாம். இது கூட 1 டேபிள் ஸ்பூன் பொரிக்கடலை, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு, 1 டீஸ்பூன் முழு தனியா சேர்த்துட்டு வதக்கிக்கலாம். 2 பல்லு பூண்டு சேர்த்துட்டு நல்லா வறுத்துக்கலாம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயம், அப்படி இல்லைன்னா 1/2 வெங்காயம் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட கருவேப்பிலை சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு தக்காளி, இது கூட கொஞ்சமாக புளி சேர்த்துட்டு, கொஞ்சமாக பெருங்காயத்தூள், தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு, கொஞ்சமாக தண்ணி சேர்த்து தக்காளி எல்லாம் மேஷ் ஆகிற வரைக்கும் குக் ஆகட்டும். இதை லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா குக் ஆனதுக்கப்புறமா 1 டேபிள் ஸ்பூன் வெல்லம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நல்லா ஆறுனதுக்கப்புறமா மிக்ஸி ஜாரில் சேர்த்து ஸ்மூத் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. சட்னி தாளிக்கிறதுக்கு ஒரு தட்கா பேன் எடுத்துருக்கேன். இதில் 2 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு, எண்ணெய் சூடானதும் கடுகு, உளுத்தம் பருப்பு, கருவேப்பிலை நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சட்னியில் சேர்த்துடலாம். தோசை ஊற்றுறதுக்கு தோசைக்கல்லை நல்லா சூடானதும் தோசை ஊற்றிடலாம். இது மேலே பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துட்டு எண்ணெய் ஊற்றிக்கலாம். தோசை ஒரு புறம் வெந்ததுக்கப்புறமா திருப்பி போட்டுக்கலாம். இந்த 2 சைடும் நல்லா வெந்துடுச்சு. இப்போ தோசையை எடுத்துடலாம். சூப்பரான ஹெல்த்தியான பெசாரட்டு தோசை சட்னி ரெடி ஆயிடுச்சு. இந்த காம்போ நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு அல்லது டின்னருக்கு ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த தோசைக்கு இந்த சட்னி ரொம்ப சூப்பராக இருக்கும். இந்த ஹெல்த்தியான ரெசிபி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய், டேக் கேர், ஹாவ் அ நைஸ் டே.